இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீனியர் அல்ஜிப்ரால அடுத்த கான்செப்ட் லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன். ஓகே, லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன்ஸ். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத டேரெக்டாக ப்ராப்ளம் போட்டுறேன். அப்போ உங்களுக்கு அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு மேபி இது 2023 நம்ம கேட்டுக்கிறாங்க. நவம்பர் டிசம்பர் 2023 கேட்டுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ அவனே கொடுத்துட்டான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு அவன் கொடுத்துக்கிறான். பட் என்ன மெத்தடுண்டா லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் மெத்தடுண்டா. ஃபைண்ட் த லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன். ஸோ நம்ம ஒரு தெரிஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, தட் மீன்ஸ் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதணும். சரிங்களா? அப்போ கிவன் தட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்படி எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1 minus x2 equal to 4, 3x1 plus 2x2 equal to 1 and minus 2x1 plus 4x2 equal to 3. 3 ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறோம். சரிங்களாப்பா? ஓகேங்க சார். 3 ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறோம். வேரியபிள் எத்தனையும் பார்க்குறீங்க, தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன்? 3 ஈக்குவேஷன். அது எடுக்கும்போது என்ன பண்ண போறீங்கன்னா கீழே m equal to 3, m equal to 3னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் எவ்வளவு பார்க்குறீங்க. சரிங்களா? அடுத்தது n, என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எவ்வளவு பார்க்குறீங்க. இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? எல்லா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், x1 x2 x1 x2, இங்கே x1 x2 ரெண்டு வேரியபிள் தான். அப்போ 2ன்னு பார்க்குறீங்க. சரியாப்பா? அப்போ என்னது m கிரேட்டர் தென் n இருக்குது. கரெக்டுங்களா? என்னோட ஃபார்மேட் என்னங்குது m கிரேட்டர் தென் n. மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கும், என்ன கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ m கிரேட்டர் தென் n இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட் வந்துது. சரியாப்பா? அப்போ கிவன் தட் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ கிவன் தட் ax equal to b ன்னு அவன் கொடுத்துக்கிறான். ax equal to b ன்னு அவன் கொடுத்துக்கிறான். 1 minute பா. ax equal to b கொடுத்துக்கிறான். ஓகே, ஒரு நிமிஷம் பா, கிளாஸ் வருது. ஓகே ஓகே. நம்ம ax equal to b ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் மெத்தட் படி என்ன பண்ண போறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ சொல்கிறப்படி பாயிண்ட் புரியல பார்த்துக்கோ. ஏன்னா இது 13 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கலாம். இப்போ போடுற கொஸ்டின் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் வர்றது 13 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்க, ஒரு கொஸ்டின் நீட்டாக நடத்திடுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண வேணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? ரெண்டு பக்கமும் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி. சரியாப்பா? ஓகே சார். என்ன பண்ணிக்கிறேன்? மல்டிப்ளை சைட் போத் சைட் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்குதுங்களா இது வரைக்கும்? இல்லைங்க சார். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம். இந்த ஒர்க் தான் நாம பண்ண போறோம் வேல்யூஸ். சரிங்களா? அப்ப நம்மளோட மெயின் ஈக்குவேஷன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னா இந்த பார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் நம்மளுடைய லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடோட ஃபார்முலா. எப்ப எம்மும் என்னும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாம நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும்போது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, இது நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். தட் மீன்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். எப்படி மேட்ரிக்ஸ் மாத்துவீங்க? இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன மாத்த போறோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் மாத்த போறோம். அப்ப மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எப்படி வரும்னு பாத்துக்கங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எழுதக்கூடிய பாயிண்ட் என்னன்னா மேட்ரிக்ஸா மாத்த போறேன். இப்போ x1 ஓட கோஎஃபிஷியன்ட், இங்க x2 ஓட கோஎஃபிஷியன்ட். x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். அதே மாதிரி அடுத்த மேட்ரிக்ஸ் சொல்லு. அடுத்த மேட்ரிக்ஸ் என்னது? 3 2. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 3 2. கடைசி மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. கடைசி மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன? 2 4. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 4. கரெக்ட்டாப்பா? எஸ் சார். இன்டு x1 x2 வேல்யூ அதானே? x1 x2 ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, அதனால x1 x2 எழுதிட்டேன். கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டு b. bங்கிறது என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. bங்கிறது யாரு? ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. சொல்லுங்க. 4 1 3. 4 1 3. கரெக்டாப்பா? எஸ் சார். இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பார்த்துறது புரியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குதுங்களா?
புரியுதுங்க சார். சரி, இப்ப அடுத்த ஒர்க் என்னன்னா, நாம என்ன ஒர்க் அடுத்தது கண்டுபிடிக்கணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, A டிரான்ஸ்போஸ் இன்டு ஏன்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து A டிரான்ஸ்போஸ் இன்டு பின்னு கண்டுபிடிச்சு இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஓகே. என்னது? A டிரான்ஸ்போஸ் இன்டு A என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகேங்க சார். A டிரான்ஸ்போஸ் இங்க யாரு? இவன் தான் A ஓட வேல்யூ, இவன் X ஓட வேல்யூ, இவன் வந்து B ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகேங்க சார். இவன் தான் B ஓட வேல்யூ. சொல்லுங்க A டிரான்ஸ்போஸ் என்ன கிடைக்கும்? ரோவை காலமா மாத்தணும், காலத்தை ரோவா மாத்தணும். எய்தர் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண போதும். பண்ணிடலாமா? இப்போ ஓகே. 1 3 2 ரோவை காலமா மாத்துறேன், காலத்தை ரோவா மாத்துறேன். அப்ப இது காலம், இது ரோவா மாத்திட்டேன். -1 2 4 காலத்தை ரோவா மாத்திட்டேன். சரிங்களா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே ஓகே. வச்சுக்கலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 1 3 2 -1 2 4. கரெக்டாமா? ஓகேங்க சார். இப்ப நம்ம கையில இருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன? எத்தனை ரோ இருக்குது? 1 2 2 ரோ 2 ரோ எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 3 காலம் இருக்குது. சரிங்களா? இங்க எத்தனை ரோ எஸ் சார். இருக்குது? 1 2 3 3 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 1 2 2 காலம்ஸ் இருக்குது. கரெக்டாப்பா? ஓகே சார். இப்போ இது புரிஞ்சுட்டீங்க. இது என்னது? நான் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் படிச்சதுன்னா காலமும் ரோவும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோடதும் செகண்ட் மேட்ரிக்ஸோடதும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப ஈக்குவலா இருக்குது. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ மேட்ரிக்ஸ் ஓகே சார். மல்டிப்ளிகேஷன் அழகா உங்களுக்கு தெரியும். ஆனா டைரக்டா போட்டுறேன். ஜஸ்ட் இந்த ரோவையும் இந்த காலம் அடுத்து இந்த காலம் முடிச்சா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துட்டு அதை பண்ண போறோம். போட்டுடலாமா? போடுங்க, டக்குனு ஓகே. சொல்லுங்க. 1 into 1 1, 3 into 3 9, 2 into 2 4. அப்ப என்னது? 9 plus 4 13, 13 plus 14. 4 14. புரியுதுங்களா? 14 எப்படி வந்து தெரியுதுங்களா? 14. புரியுதுங்க சார். அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. 1 into -1 -1. -1 3 into 2 னா 6. 6 2 into 4 4 எவ்வளவு? 8 8. எவ்வளவு கிடைக்கும்பா? 1 சார். இல்லப்பா. 1 into -1 -1. 3 into 2 வந்து எவ்வளவு? 6 எஸ் சார். 6 சார். 13 சார். 2 into 8 எவ்வளவு? 8 2 into 4 13 8. ஓகே. அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. -1 into 1 வந்து -1. -1 -1 பிளஸ் 6 +6 பிளஸ் எஸ் 8. சார். 8 அதே மாதிரி அடுத்து சொல்லுங்கப்பா. 13 என்னம்மா? +1 +1 4 16 ஒரே நிமிஷம் என்ன மிஸ்டேக் ஆயிருக்குது. ஒரே நிமிஷம் நான் எழுதுன மேட்ரிக்ஸ் தப்பா எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க மைனஸ் இருக்குது பாரு. மைனஸ் விட்டுட்டு பாருங்க. -1 இருக்குது இல்ல. -2 ஒன்று போட்டுக்கல. அப்ப அந்த -2 போடாம விட்டுக்கிறேன் பாரு. -2 இங்க இருக்குது இல்ல. இந்த -2 நான் போடாம விட்டுறேன். -2 கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப -2 எங்க வரும்? இங்க வரும். கரெக்ட்டுங்களா? இது -2 இங்க எங்க இருக்கும்? இங்க இருக்கு -2. கரெக்டாப்பா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னமோ மிஸ்டேக் ஆச்சுன்னு பார்த்தா அதான். இப்போ -2 into 4 எவ்வளவு? -8. +8 வராது. இங்க -8 வரும். சரியாப்பா? அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும்? -8 கிடைக்கும். மேட்ரிக்ஸ் மட்டும் கரெக்டா எழுதிக்கலாம். நீங்க பார்த்துலாமா? 1 -1 3 2 -2 4 -2 4. ஓகே. இப்ப சொல்றேன் கண்ணு. அப்போ 1 into -1 -1 into -1 +1 கரெக்ட்டுங்களா? +1 2 into 2 4 +4 4 into 4 16 +16 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க. அது ஒன்று தான் மைனஸ் மிஸ்டேக் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னாச்சு? 14 3 -3 -3 21 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதான் A டிரான்ஸ்போஸ் இன்டு A ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 கண்டுபிடிச்சு சொன்னேன். A டிரான்ஸ்போஸ் இன்டு A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A டிரான்ஸ்போஸ் இன்டு B. B ஓட வேல்யூ என்ன? 413. நல்லா பாருங்க. 413 தான் B ஓட வேல்யூ. இப்போ A டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி மேல இருக்கிறத வச்சு நம்ம போட்டுறலாம். அப்ப என்ன கிடைக்கும்? அடுத்தது இது ஒரு பார்ட் முடிஞ்சது. அடுத்த பார்ட் வந்து A டிரான்ஸ்போஸ் இன்டு B கண்டுபிடிக்க போறோம். அப்ப A டிரான்ஸ்போஸ் இன்டு B ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸோட வேல்யூ 1 3 -2
minus 1 to 4 into b ஓட வேல்யூ என்ன பார்த்தோம் 413 413 b ஓட வேல்யூ 413 சொல்லுப்பா என்னாச்சு இது எத்தனை ரோ 2 ரோ ஹரிசாண்டல் லைன் 2 இருக்குது 3 காலம் இங்க எத்தனை ரோ 1 2 3 ரோ 1 காலம் அப்ப 3 column. அப்ப என்ன கிடைக்கும் 3 3யும் ஈக்குவலா இருக்குது அப்ப கிடைக்கக்கூடிய ஆர்டர் என்ன 2/1 மேட்ரிக்ஸ் 2/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் பார்த்தலாமா Okay, sir. சொல்றாங்க 2/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் 1 into 4 எவ்வளவு 4 4. 3 into 1 எவ்வளவு plus 3 minus 2 into 3 எவ்வளவு minus 6 கரெக்ட்டுங்களா Yes, sir. அதே ஐடியா அடுத்து சொல்லுங்க 1 into minus 4 minus 4 Minus 4 2 into plus 2 1 2 plus 2 4 into 3 12 கரெக்ட்டுங்களா 1. Yes, sir. அப்போ ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் அப்ப என்னாச்சு A transpose into B equal to எவ்வளவு கிடைக்குது 7 minus 6 1 14 minus 4 வந்து 10 சரிங்களா Yes, sir. சரி இப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் எங்க அப்ளை பண்ண போறோம் இப்போ ரெண்டு கிடைச்சிருக்குது A transpose into B யும் A transpose into A வும் கிடைச்சிருக்குது கரெக்ட்டுங்களா Yes, sir. இது ரெண்டையும் கொண்டு போய் எங்க அப்ளை பண்ண போறோம் இங்க ஸ்டார் போட்டுக்கிறோம் பாத்தீங்களா இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம் சரிங்களா Okay, sir. அப்ப மேட்ரிக்ஸ் பாத்துங்க 14 minus 3 minus 3 21 இது வந்து 110 அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்ன A transpose into A into X equal to A transpose into B A transpose into B அப்ப இந்த A transpose into A ஓட வேல்யூ என்ன பார்த்தோம் 14 minus 3 minus 3 21 இந்த X ஓட வேல்யூ என்ன X X1 X2 A transpose B ஓட வேல்யூ என்ன 110 கரெக்ட்டாப்பா இதுல என்ன டவுட் இருக்குங்களா இல்லைங்க சார் இப்போ இதை எடுங்கடா கண்ணு சிம்பிள் பண்ணிட்டு இதை எடுங்க ஜஸ்ட் அகைன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன கிடைக்கும் 14x1 minus 3x2 equal to 1 சரியாப்பா எஸ் சார் அடுத்தது minus 3x1 plus 21x2 equal to 10 கரெக்ட்டாப்பா எஸ் சார் எப்படி 3 அதாவது 2 வேரியபிள்னா நார்மலா தெரிஞ்சுக்க 2 வேரியபிள்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும் பட் இங்க 3 ஈக்குவேஷன் வந்திருக்குது அந்த 3 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் போதுனால நம்ம ஜெனரலைஸ் இது வந்து லீஸ்ட் ஸ்கொயர்ட் மெத்தட் வச்சுட்டு நம்ம வந்து 2 வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம் சரியாப்பா ஓகேங்க சார் இப்போ இதை வந்து மேபி 1 ன்னு வச்சுங்க இதை வந்து 2 ன்னு வச்சுங்க இந்த 1 and 2 வந்து நம்ம நார்மலா எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணா போதும் எப்படி பண்ணலாம் இங்க பாருங்க இங்க 21 இருக்குது இங்க வந்து 3 இருக்குது அப்ப இந்த ஈக்குவேஷனை 7 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க அப்ப 7 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 14 into 7 எவ்வளவு வரும் கால்குலேட்டர் போட்டு போங்க 14 into 7 28 98 நினைக்கிறேன் கரெக்ட்டா 14 into 7 வந்து 98 அப்ப 98x1 minus 21x2 1 into 7 வந்து 7 கரெக்ட்டாப்பா எஸ் சார் 28 7 98 ஓகே இது என்னது minus 3x1 plus 21x2 equal to 10 கரெக்ட்டாப்பா எஸ் சார் இப்போ பாருங்க இது plus 21 இது minus 21 டைரக்டா என்ன பண்ணலாம் ஆட் பண்ணா என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும் சரிங்களா இது 98 minus 3 98 minus 3 என்னது 95 ஆ எஸ் அப்ப சார் 95 x1 equal to எவ்வளவு கிடைக்குது 7 plus 10 எவ்வளவு 17 கரெக்ட்டாப்பா 17 எஸ் சார் x1 equal to என்ன கிடைக்குது 17/95 கரெக்ட்டுங்களா எஸ் சார் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சொல்லுப்பா 17/91 எவ்வளவு கிடைக்கும் 0.178 0.178 that's all இப்போ x1 கண்டுபிடிச்சிட்டீங்க x2 என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணுங்க இது எது ஈஸின்னு பார்த்துட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்மிட் பண்ண ஈஸின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணி போட்டு பார்க்கலாம் x1 க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க 0.178 அப்ப -3 into 0.178 plus 21 into x2 equal to 10 மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்க என்ன கிடைக்கும் 21x2 equal to மைனஸ் வந்து அங்க போனா பிளஸ் ஆயிரும் 10 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது 3 into 0.718 போட்டிங்களா
0.534 sir. 0.534. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10.534. அப்போ x2 வேல்யூ என்னது 10.534 டிவைடட் பை 21. எவ்வளோ கணக்கு கிடைக்குது? ரெண்டையும் டிவைட் பண்ணால் 10.534 டிவைடட் பை 21. x2 எவ்வளோ கிடைக்குதுடா கண்ணு? x2 எவ்வளோ கிடைக்குது? ரெண்டையும் டிவைட் பண்ண போட்டால் 0.501 sir. 501. அவ்வளோதான்ப்பா. இதுதான் லீஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தெரியுமா? லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 2 வேரியபிளுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 2 வேரியபிள். This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.